காம்போட தோல் மாதிரி. ஆமா. இதே ஆனா நான் அந்த படத்துல பாக்கும்போது கொஞ்சம் அருவருப்பா இருக்க மாதிரி இருந்தது. ஆனா இதுல பாக்கும்போது நம்ம சாப்பிடலாம்னு தான் தோணுது. இப்ப இது உரிச்சிங்கன்னா நுங்கு மாதிரி இருக்கு. ஆமா, உரிச்சு இப்படியே உரிச்சல் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. வித்தியாசம் ரொம்ப நல்லா இருக்கும். வித்தியாசமா இருக்கு. நல்ல இனிப்பா இருக்கு. ஹார்டா இருக்கு. இந்த சதைப்பகுதி வந்து ஹார்டா இருக்கு. ஃப்ரூட்ல இது ஆரஞ்சு. இது வந்து கலர் நம்ம இங்க கிடையாது, இந்தியாவுல இல்ல. ஆமா, இது நல்லா பழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த பிளேட் கலருக்கு இருக்கும் அது. ஓகே ஓகே ஓகேங்களா. இது ரோஸ். இல்ல ரோஸ்ல பெரிய சைஸா இருந்தது, அதனால நான் வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம ஒரு நாட்டுல வரதோட பழம் பெருசா. ஆமா. சோ இது வந்து எல்லோலயே ஓவல் டைப். சரி சரி ஓகே. மாமரமே 85 வெரைட்டி. 85 மேங்கோல அதிகமா வச்சிருக்கீங்க. எது எந்த வெரைட்டில அதிகமா, எந்த ஃப்ரூட் வெரைட்டி அதிகமா வச்சிருக்கீங்க? மேங்கோ தானா? மேங்கோ தான் அதிகமா வச்சிருக்கீங்க. கொய்யால எத்தனை? நிறைய. கொய்யால வந்து 22 நினைக்கிறேன். 22 வெரைட்டி வச்சிருக்கீங்க. இல்ல இது வணக்கம் சார். வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிக்கு ஏற்கனவே பலமுறை வந்திருக்கீங்க. ஏற்கனவே நம்ம உங்களை வச்சு ஒரு வீடியோ பதிவு கூட பண்ணிருக்கோம் இல்லையா? ஒரு 2 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 2 இயர்ஸ் அப்படி இருக்கும். ஆனா ரொம்ப காலமா நீங்க எத்தனை வருஷமா அந்த உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்களா? எனக்கு ஃபார்ம் வந்து ஜெயர்ல இருக்கு. சரி. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு மேல சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சேர்ந்துன்னா ஒரே குரூப்பா மொத்தமா 35 ஏக்கர் சொன்னீங்க இல்லையா? அது மொத்தமா 35 ஏக்கரா 10 பேரும் சேர்ந்து? தனித்தனியா தான் இருக்கு. எல்லாம் அவங்க பேர்ல இருக்கு. மொத்தமா சேர்ந்து செஞ்சுக்கிறோம். ஒரு ஏரியாவுல வந்து லேண்ட வாங்கி நீங்க உங்களுக்கு 35 ஏக்கர் இருக்கு. அதுவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு? இல்ல எனக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் இருக்கு. ஓகே. இன்னொருத்தருக்கு 10 ஏக்கர், இன்னொரு 2 ஏக்கர், அந்த மாதிரி அவங்க பொருளாதார வசதிக்காக வாங்கி சேர்ந்து ஒரே இடத்துல பண்றீங்க. கரெக்டா, ஒரே பேட்ச், ஒரே இடம். அதுல பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அந்த மாதிரி பண்ணும்போது? இப்போ நீங்க ஒரு டிராக்டரே வாங்கணும்னு வச்சீங்களா, நான் தனியா ஒரு 3 ஏக்கர் வாங்கி நான் ஒரு டிராக்டர் வாங்குறேன்னா காஸ்ட் அதிகம். சரி. இப்போ நாங்க 10 பேர்னா எல்லாரும் சேர்ந்து போட்டுருவோம். அதே மாதிரி ஒரு நிலத்துல மீன் வைக்கலாம், ஒரு நிலத்துல ஆடு, இன்னொரு நிலத்துல கோழி, அந்த மாதிரி ஒன்னொன்னு வைக்கலாம். இன்னொரு இடத்துல காடு, ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணலாம். சோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் மியூச்சுவலா இதாகும். ஆமா, இந்த விஷயம் வந்து பழைய காலத்து விஷயம் தான். எங்க ஊர்ல கூட அந்த மாதிரி இருந்து நான் எப்ப இந்த வீடியோ பேசும்போது இந்த மாதிரி நான் பழைய கதையை ஒன்னும் சொல்லிடுறேன். ஏன்னா அது உண்மை. அது ஆக்சுவலா அதை தாண்டி என்னால போக முடியல. ஒரு 10-20 விவசாயிங்க சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிணறு எடுப்பாங்க. அங்கெல்லாம் போர் சப்ளை ரொம்ப கிடையாது. கிணறு எடுத்து அதுல வந்து அப்போ பொருளாதார வசதி கம்மி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 10 பேர் சேர்ந்து அது ஒரு பம்ப் செட் அமைச்சு அதுல இருந்து தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அந்த அமௌண்ட் எப்படி ஷேர் பண்ணுவாங்கன்னா அவங்க ஏரியா பொறுத்து. இப்போ ஒருத்தருக்கு 1 ஏக்கர் இருக்கும், ஒருத்தருக்கு 50 சென்ட் இருக்கும். அது மாதிரி அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்குவாங்க. நீங்க சொல்ற மாதிரியே தான். அதே தான். என்ன பண்ணோம், சென்ட் கணக்குல மாச கடைசில செலவாச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். மொத்தமா 10 ஏக்கர் இருக்கவங்களுக்கு 1 ஏக்கர் இருக்கவங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். ஆமா. அந்த ஷேர் என்ன அமௌண்ட் வருதோ ஷேர் பண்ணிக்கிறீங்க. வேலையே போடுறோம்னா 10 ஏக்கருக்கு அதிகமா வரும், 1 ஏக்கருக்கு ஒரு கம்மியா வரும். அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது ஒரு நல்ல சிஸ்டம் தான் இது. உண்மையில அது ரொம்ப பாராட்டுற விஷயம். ஏன்னா உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் லாஸ்ட் வீக் கூட நீங்க நிறைய டவுட் கேட்பீங்க. கேட்கும்போது என்ன சாயில பற்றி தான் கேட்பீங்க. என்னுடைய மண் இப்படி இருக்கு சார், அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்பீங்க. நானும் என்னோட அனுபவத்தை சொல்லுவேன், நீங்களும் உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்ட் பேரோட நிலமும் ஒரே மாதிரி. அதுதான், அதுலதான் நம்ம 2 பேரோட நிலமும் ஒரே மாதிரி தான் போராடிக்கிட்டே இருக்கும். நீங்க எத்தனை வருஷமா இதை போராடிட்டு இருக்கீங்க? 8 வருஷமா போகுது. 8 வருஷம். நான் 30 வருஷமா போராடிக்கிட்டு கூட என்ன முடிக்கல. இப்போ அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி விவசாயம் பண்றீங்க? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து ஃபுல்லா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம். சில இடத்துல வந்து டிம்பர் ஃபாரஸ்ட் வச்சிருக்கோம். மூங்கிலுக்கு கொஞ்சம் ஏரியா ஒதுக்கி இருக்கோம். சரி. அதுக்கு நடுவுல வந்து நீங்க கோழி இதெல்லாம் வச்சிருக்கோம். கோழி இது வந்து நீங்க அவங்கவுங்க இஷ்டப்பட்டதை வச்சுக்கலாம் இல்லையா? அவங்கவுங்க இடத்துல அப்படி நான் பேசிக்குவோம் செய்யலாம் அப்படின்னா எல்லாரும் ஓகேன்ட்டா நம்ம சேர்ந்து பண்ணுவீங்க. இல்லைன்னா ஆனா அது இடம் தனியா அவங்களுக்கு இருக்கும். 10 ஏக்கர் உங்க இடம், 10 ஏக்கர்னா 10 ஏக்கர். உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்னொரு இடம்னா அது 2 ஏக்கர்னா அவர் 2 ஏக்கர்ல அவரு என்ன பண்ணுவோம். ஆனா மொத்தமா ஒரே காம்பாக்டா பண்ணுவீங்க, டிஸ்கஸ் மாதிரி பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஒரு கூட்டு பண்ண மாதிரி. சரி, மீன் பண்ணலாம்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் போட்டு நம்ம தனியா பண்ணி தனியா கால்குலேட் பண்ணிடுவோம். இல்ல இது நிறைய பேர் சந்தேகம் வரும். மீன் பண்ண பண்றீங்கன்னா யாராவது ஒரு இடத்துல பண்ணுவீங்களா? எப்படி? யாராவது ஒரு இடத்துல தான், ஒரு இடத்துல பண்ணுவீங்க. அதுல உள்ள செலவு எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க, லாபத்தை எல்லாருமே ஷேர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இது எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால தான் நம்ம 800 வெரைட்டிஸ் இருக்கு நம்ம இடத்துல. டோட்டலா எக்ஸாட்டிக்ல எல்லா வெரைட்டிஸ் எல்லாம் சேர்ந்து 800. சரி சரி. வெஜிடபிள்ஸ் இல்லாம. ஓகே ஓகே. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபியூ ஐட்டம்ஸ் இல்லாம நான் சொல்றது ட்ரீஸ் மீன்ஸ் மரம் எல்லாம் வந்து நம்ம ஓல்டு மரம் நம்ம நாட்டிலேயே இருக்கு, நிறைய மரம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி அந்த மர வகையும் இருக்கு. சரி. அந்த மாதிரி பல வகை எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸும் இருக்கு. சரி சரி. மாமரமே 85 வெரைட்டி. 85 மேங்கோல அதிகமா வச்சிருக்கீங்க. எந்த வெரைட்டில அதிகமா, எந்த ஃப்ரூட் வெரைட்டி அதிகமா வச்சிருக்கீங்க? மேங்கோ தானா?
மேங்கோ தான் அதிகமா வச்சிருக்கீங்க. கொய்யால எத்தனை? நிறைய கொய்யால வந்து 22 நினைக்கிறேன். 22 வெரைட்டி வச்சிருக்கீங்க. இது எல்லாம் அப்படியே கலெக்ஷன் பண்றது ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்லையா? கண்டிப்பா. இப்ப நாங்களும் ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஒரு செடியை நம்ம கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல இருந்து வாங்கணும்னா ரொம்ப சிரமமான விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்றாங்க. நீங்க 10 பேர் சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லி ஃபேமிலிஸும் ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு இப்போ சிவான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு காட்பாடியில. அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ரொம்ப இது நல்லா ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாரு. சரி, அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அவருக்கும் வாங்குவாரு, எனக்கும் வாங்கி கொடுத்துருவாரு. சரி சரி. அந்த மாதிரி ஒரு ஏரியா ஒரு எங்கேயா பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ஒருத்தர் பேசிக்கிட்டு அப்படி கலெக்ட் பண்ணி ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதே மாதிரி உங்க லேண்டோட வீடியோ அனுப்பியிருந்தீங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதான் நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா பெரிய எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து பெரிய மேட்டு பாத்தி அமைச்சு நடுவுல காவா எடுத்து அதுல நம்ம பண்ணை கழிவுல போட்டு அந்த மண்ணை மாத்தி கொண்டு வந்துதான் ஒரு புதுசா ஒரு நிலத்தை உருவாக்குற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நீங்க நெல்லு மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லை. நிறைய வேஜ்ல தான் போகும். ஆமா, அது ஒன்னொன்னா பண்ணி நாங்க அடிபட்டு சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வச்சுட்டேன். நான் என்ன சொல்ல, சீக்காய் தூள், காலையில சீக்காய் அரப்பு அந்த மாதிரி சீக்காயில இருந்தே ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, நீங்க பல்லு காலையில குளியல் அதுல இருந்து நம்ம தூங்க போற வரைக்கும் என்னெல்லாம் வேணுமோ பல்லு விளக்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவையான ஐட்டம் பொடிங்க எல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி துணி துவைக்க சோப்பு கொட்டை மரம், அந்த மாதிரி நம்ம ரொம்ப எக்ஸாட்டிக் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. கேஸ், சோலார், பயோ டாய்லெட் அந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு எதுவுமே வெளியில வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க. பெரிய ஒரு திட்டம் தான் அது. ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகும். இருந்தாலும் உங்க முயற்சியை ரொம்ப பாராட்டணும். ஏன்னு கேட்டா அது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம இந்த ஒரு பண்ணை உருவாக்குறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. அதுவும் பயனுள்ள, அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு செழிப்பான இடத்துல விவசாயம் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஓரளவு எல்லாருமே பண்ணலாம். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாத இடத்துல விவசாயம் பண்றதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் எப்பவுமே நினைப்பேன், ஒரு நல்லா படிக்கிற பையனை வந்து குழந்தைய வந்து நம்ம படிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே இங்க படிக்காத தெரியாத பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது தான் வாத்தியாரோடைய திறமை. உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ண. நிறைய அது நல்லா வராங்க. நானே கூட இப்ப யாருமே வந்து தற்பெருமை கூடாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளாலதான் நீ கிடையாது. ஏன்னா நம்மளை விட அதிகமான திறமை உள்ளவங்க நிறைய இந்த இயற்கை விவசாயத்துக்கும் சரி, இந்த எக்ஸாட்டிக் வெரைட்டிக்கும் சரி முயற்சி பண்றவங்க நிறைய பேர் உலகத்துல இருக்காங்கிறது எனக்கு இப்பதான் நிறைய பேருடைய அறிமுகம் கிடைக்கும் போது தெரியுது. இப்போ ஆக்சுவலா அங்க இருக்கவங்களே இப்ப எல்லாம் பாத்துட்டு சொல்றாங்க. இப்ப எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மண்புழு நல்லா உருவாயிருக்கு. நண்டு எல்லாம் நிறைய வந்து எறா இருக்கு. அப்புறம் தானா மீன் உருவாகுது. சோ இந்த மாதிரி அதெல்லாம் இயற்கை சூழலுக்கு வருது. இதெல்லாம் கிராமத்துல ஒரு காலத்துல இருந்தது, இப்ப இல்ல. ஏன் இல்லன்னா அந்த நம்ம அது தெரிஞ்ச தான். ஆக்சுவலா பூச்சி மருந்து அடிச்சு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டு நான்லாம் சின்ன வயசுல நண்டு இதெல்லாம் நண்டு நத்தை எல்லாமே நம்ம கழனியில பாத்துருக்கோம். இப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாமே அழிஞ்சிருச்சு அந்த மாதிரி உயிரினங்கள். இதான் உங்க இதுல இருக்க உருவாகுது. அதை சுத்தி இருக்கவங்க அவங்களே பார்த்து விவசாயிகளே பார்த்துட்டு இங்க நிறைய வருதுன்னு நண்டு பிடிக்க எங்க நிலத்துக்கு தான் வராங்க. ஓ சரி சரி. அவங்க நிலத்துல பிடிக்க முடியாது, உங்க நிலத்துல பிடிக்கலாம். நண்டு அவங்களுக்கு மருந்து போட்டோன்னே எல்லாம் அது போயிடும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம இந்த விஷயங்கள் வந்து நம்ம அதை யாரும் வாட்ச் பண்றது இல்லை, கவனத்துல எடுத்துக்கிறது இல்லை. ஏதோ நம்ம இப்ப விதைக்கிறோமோ அதுல அறுவடை பண்றோம், வியாபாரம் பண்றோம், இல்ல சாப்பிடுறோம் அப்படின்னு கணக்குல போறோம். இதெல்லாம் அழிஞ்சு போறதை பற்றி நம்ம யோசிக்கலாம். அதனாலே சில நிறைய நன்மைகள் இருக்கு. அதை நம்ம இப்ப உணர்ந்துகிட்டு பண்றீங்க. உண்மையிலே உங்களுடைய வீடியோ அந்த பார்த்து அதுக்கு நிறைய செலவு பண்றீங்க. அது ஒரு வகையில நம்ம சம்பாதிக்கிறத காசை வந்து எந்த வகையில செலவு பண்றோங்கிறது இருக்குது. அதாவது இந்த பேரன் லேண்டை வந்து நீங்க மாத்தி கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட் லேண்டை மாத்தி கொண்டு பெரிய புண்ணியன்னு சொல்லுவேன். கேட்டா அதுல வரக்கூடிய பொருட்களை வந்து யாரோ ஒருத்தர் நீங்களே எல்லாம் சாப்பிட போறது இல்லை. 35 ஏக்கர்ல வருது. 35 ஏக்கர்லயும் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை மக்கள் தான் சாப்பிட போறோம். நீங்களும் சாப்பிடுவீங்க, மற்றவங்களும் சாப்பிடுவீங்க. இது பெரிய நாட்டுக்கு செய்யற ஒரு தொண்டு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு விஷயம், நீங்க பணம் சம்பாதிக்கணும் வேற ஏதோ வழியில நிறைய சம்பாதிக்கலாம். இதுல ஓரளவு சம்பாதிக்கலாம். ஆனா இந்த நீங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட லேண்ட் வேல்யூ ஜாஸ்தி ஆகும். கரெக்டா? நாங்க அதை பத்தி யோசிக்கல. ரைட், ஓகே. பட் ஏன்னா எனக்கு அப்பா வந்து அங்க இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவரும் கொஞ்சம் நல்லா தெரியும். நிறைய நீங்க மரம் நீங்க பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாரு, இருப்பாரு. இல்ல அது அப்பா பிள்ளைய ஒத்து போறது அது பெரிய விஷயம். பசங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. முன்ன இப்போ கொஞ்சம் எல்லாம் காலேஜ் ஸ்கூல் எல்லாம் இருக்கறனால இல்ல கோவிட் டைம் ஃபுல்லாவே இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது உங்க அப்பாவோட கூட வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணோம். ஏன்னா அவங்களும் ஆர்வம். அதே அன்னைக்கு என்ன மாதிரி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இந்த இன்னைக்கு அவங்க அப்பாவை அந்த ஆர்வத்தை பாக்குறேன். ஏன்னா சிலர்னா கொஞ்சம் நாளாகும் போது கொஞ்சம் போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. என்ன பெரிய இது ரொம்ப வருமானம் இல்லை, லாபம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால நீங்களும் அதை பண்ண முடியும். பனைமரமே நாங்க 2000க்கு மேல நட்டுருக்கோம் அந்த ஏரியால. ஆமா, அது அப்பா தான் காரணம். ஓகே ஓகே. ஃபுல் பார்டரும் பனைமரம் நட்டுட்டோம். பனைமரத்துல எப்படி உங்களுக்கு அதுல அந்த நாட்டம் வர காரணம் என்ன? உங்க ஏரியால அது மாதிரி நீங்க எல்லாமே அந்த பக்கம் வெட்டிட்டு இருக்காங்க பனைமரம். ஓகே ஓகே. சும்மா இருந்தா கூட சூளைக்கு வெட்டி வித்துறாங்க. அது பார்த்தோம் நாங்க. அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. சரி நம்ம பார்டருக்கும் இருந்த மாதிரி இருக்கும், லாங் டேர்ம்ல இருக்கும்.
வரட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். தண்ணி மாறும், நிறைய விஷயம் சொல்றாங்க இல்லையா, அதனால அதுவும் வச்சிருக்கோம். யாழ்ப்பாணையும் வாங்கி வச்சிருக்கேன். சரி சரி. யாழ்ப்பாணம் கொஞ்சம் சீக்கிரமாவே வரும், லாங் டேர்ம் வரும். நல்ல இது இருக்கும். அது மாதிரி எல்லாமே அதான் தேடி வச்சுட்டு தான் இருக்கிறோம் நாங்க. இல்ல உங்களுடைய தேடல் எனக்கு புரியுது. அதே மாதிரி புதுசா சென்ட் பண்ணீங்க, சில ஃப்ரூட் வெரைட்டிஸும் கொண்டு வந்திருந்தீங்க, காமிச்சிங்க. அதை பார்க்கும்போது அந்த செடிகள்லாம் இன்னும் வராத செடிகளுடைய பழங்கள் எல்லாம் காமிச்சிங்க இல்லையா? அந்த பழங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சார் இன்னைக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த ஃப்ரூட்ஸ் யாரும் பெரும்பாலும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை, ஏதாவது கூகுள்ல தான் பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. எனக்கு இந்த பழத்தை பற்றி தெரியல. அப்போ ஒரு நம்ம கஸ்டமரே அவர் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 வயசு தான் இருக்கும். சார் எனக்கு ஸ்னேக் ஃப்ரூட் வேணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப யோசனை, நான் அந்த ஃப்ரூட்டை கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ ஸ்னேக் ஃப்ரூட்டோன்னு எனக்கு கொஞ்சம் கோபமாகவும் இருந்தது. என்னடா பாம்பை பார்த்தாலே படையும் நடங்குங்கிறான், இவர் அதில் வேற பழத்தை கேட்குறாரு, ஸ்னேக் ஃப்ரூட் வேணும்ன்ட்டு. அப்படிதான் நினைச்சேன் உண்மையிலே. ஆனா அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது செடியை கூட அவருக்கு வாங்கி கொடுத்துட்டேன். லாஸ்ட் இயர் வாங்கி கொடுத்தேன். இப்ப நம்மகிட்ட இந்த செடி இருக்குது. ஒரு பனைமரம் மாதிரி வளரும் இல்லையா அந்த செடி. இது முள்ளா இருக்கும், ஃபுல்லா முள் இருக்கும், சின்ன சின்ன முள் இருக்கும், பார்டர்ல தான் இருக்கும். இது ஓபன் பண்ணி காமிங்க. இது பாத்தீங்கன்னா தோல் தான் பாம்பு மாதிரி தெரியும், பாம்போட தோல் மாதிரி. இது ஆனா நான் அந்த படத்துல பார்க்கும்போது கொஞ்சம் அருவருப்பா இருக்க மாதிரி இருந்தது. ஆனா இதுல பார்க்கும்போது நம்ம சாப்பிடலாம்னு தான் தோணுது. இப்ப இது உரிச்சிங்கன்னா நுங்கு மாதிரி இருக்கு. ஆமா, உரிச்சு இப்படியே உரிச்சிடலாம். உரிச்சிங்கன்னா இப்படியே உரிச்சிட்டே வந்துடும். ஒரு மங்கூஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. பனங்கொட்டைக்குள்ள இருக்கிற அந்த நுங்கு தான் சொல்லுவோம் ஃபைனலா. ஆமா, இது பாத்தீங்கன்னா தோல் பாம்போட தோல் மாதிரி தான் இருக்கும். ஆனா நானும் கூட கொஞ்சம் அருவருப்பா முதல்ல நினைச்சேன். அருவருப்பா இல்ல. இது ஒரிஜினல் பேர் சாலக்கு. ஆமா. ஆனா ரெட் இருக்கு, அனின்னு ஒரு வெரைட்டியும் இருக்கு. பட் இதுதான் மார்க்கெட்ல நிறைய இருக்கிறது. அப்படியே சாப்பிட வேண்டியதான் இல்லையா? ஆமா, நல்லா இருக்கும். வித்தியாசம் ரொம்ப நல்லா இருக்கும். வித்தியாசமா இருக்கு, நல்லா இனிப்பா இருக்கு, ஹார்டா இருக்கு. இந்த சதைப்பகுதி ஹார்டா இருக்கு. ஒரு அந்த ஆப்பிள் ஒரு வெரைட்டி நறுக்குன்னு இருக்கும். ஆப்பிள் கடிக்கும்போது அப்படியே கூட சொல்ல முடியாது, எதோட கம்பேர் பண்ண முடியல. நம்ம இந்த ஃப்ரூட் இதே மாதிரி டேஸ்ட் இதே மாதிரி சாப்பிட்டது இல்லை. அப்படிதான் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அது நல்லா டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம எது ஒரு மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அது ஆப்போசிட்டா. நான் உண்மையிலே அந்த தம்பி எனக்கு பேர் சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இதை போய் கேட்கிறாரு நம்மகிட்ட, அப்படி ஸ்னேக் ஃப்ரூட்டுங்கிறத கேட்கிறாரு. அது சாலக் தான் அதனுடைய பேரு. ஆனா அது போட்டோல பார்க்கும்போது கூட கொஞ்சம் அருவருப்பா இருக்கிற மாதிரி ஒரு அந்த ஃபீல் நமக்கு தெரியும். ஆனா நேச்சுரலா நிறைய இருக்கு. பனைமரத்துல நுங்கு வர மாதிரி தான் அந்த மாதிரி வரும். கரெக்டா? இப்ப பாம் ட்ரீ அதே மாதிரி வர மாதிரி தான் வருது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த செடியை நம்ம சேல்ஸ் பண்றோம். அந்த தம்பி நான் இப்படி உங்களை மாதிரி கஸ்டமர், இப்போ அவரு கேட்ட மாதிரி நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட புது வெரைட்டி கேட்கும்போது நம்ம எங்க கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அதுல நமக்கு ஒரு திருப்தி. சார் பேஷன் ஃப்ரூட்லயே நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்னொன்னு பேர் சொல்லுங்க சார். இல்ல, இது பேஷன் ஃப்ரூட்ல இது ஆரஞ்சு. இது நம்ம இங்க கிடையாது, இந்தியாவுல இல்ல. ஆமா, இது நல்லா பழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த பிளேட் கலருக்கு இருக்கும் அது. ஓகே ஓகே ஓகேங்களா? இது ரோஸ். இல்ல ரோஸ்ல பெரிய சைஸா இருந்தது, அதனால நான் வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம நாட்டுல வரதோட பழம் பெருசா. ஆமா. சோ இது எல்லோலயே ஓவல் டைப். சரி சரி ஓகே. இல்ல எல்லோலயே ரவுண்ட் வருது. சரி, இது ஓவல் டைப். பனாமா நினைக்கிறது. பனாமான்னு தெரியல. பனாமா ஓகே. சோ அந்த வெரைட்டி மாதிரி தான் நான் பார்த்தேன் நானு. இதுல வேற பேஷன் ஃப்ரூட்ல என்ன வெரைட்டி எல்லாம் இருக்குது? என்கிட்ட நிலத்துல இருக்கிறது கோல்டு இருக்கு. சரி, கோல்டு வாங்கிட்டு வந்தேன். அது பெருசா இருக்காது, சின்னதா இருக்கும். ஆனா அது டேஸ்ட் அதிகமா இருக்கும். உள்ள இருக்கு இது. சரி, அதே மாதிரி ஜப்பான் ரெட் இருக்கும், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. சோ இது 5 வெரைட்டி வச்சிருக்கீங்க. அதாவது பேஷன் ஃப்ரூட்ல 5 வெரைட்டி வச்சிருக்கீங்கன்னா நீங்க 800 வெரைட்டி சொன்னீங்களே, 800 வகையான செடிகள் நீங்க வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு உங்க பாம்பு வரேன். ஆனா இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆரம்ப ஸ்டேஜ் இல்லையா? இனி அடுத்த முறை நீங்க உங்க சந்திக்கும் போது நான் உங்க பண்ணையில சந்திச்சு உங்க பண்ணையை மற்றவங்களுக்கு காமிப்போம். ஒரு ஏரியா டெவலப் ஆயிட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. பரவாயில்ல, நம்ம என்ன இருக்கோ அதுதான் காமிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கும்போது காமிச்சாதான் அது ஜனங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். நம்ம இயற்கையா என்ன நேச்சுரலாவே என்ன நடத்துறோம், என்ன செய்யறோம், எப்படி சிரமப்படுறோங்கிறது மக்களுக்கும் தெரியணும் இல்லையா? எனக்கு ரெகுலரா பாத்தீங்கன்னா விஐடி ஆதிபராசக்தி காலேஜ், ஜவஹர்லால் காரைக்கால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஓகே ஓகே. மேபி இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறையவே இருக்கும். எல்லாமே ரிசர்ச் நீங்க பண்ணலாம். அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, அந்த நோக்கத்துல தான் பயணம் போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் சார். உண்மையிலே உங்களை மாதிரி நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. இப்ப நிறைய பேர் வெளியே தெரியாம கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களும் இப்ப நமக்கு சந்திக்க வாய்ப்பு இருந்தனால நீங்க இதை பண்றீங்கிறது எனக்கு தெரியுது.
இது தெரியாமலே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படி சார் 7 இயர்ஸா நம்ம 7 இயர்ஸா பேசுறோம். பெரும்பாலும் நம்ம சாயில அதான் முதல்ல சொன்ன மாதிரி மண்ணை பற்றி தான் பேசுவோம். இதுக்கு என்ன பண்றோம், இதுக்கு என்ன ஏன்னா மண்ணை பொண்ணாக்குறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு கஷ்டமான வேலை. அந்த பணியில நீங்க அதாவது ஒரு தரிசு நிலத்தை மேம்படுத்துறதுங்கிற ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஃபுல் கிளே சாயில். கிளே சாயில், கலர் மண்ணும் இருக்குது. அதுல கலர் மண்ணு பிளஸ் வாட்டரும் இதாகும், ஸ்டாக்னஸ் ஆகும். வாட்டர் ஸ்டாக்னன்ட் இருக்கு. வாட்டரும் வந்து நீங்க அந்த தோர்ப்பு தன்மை இருக்கும், எல்லாமே இருக்குது. கால்சியம் மொத்தத்துல அது சரியில்லாத தண்ணி, சரியில்லாத மண்ணுல விவசாயம் பண்றோம், போட்டி போடுறோம்னா அது ரொம்ப நல்ல விஷயம். வாழ்த்துக்கள், மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப உங்களுடைய நடவடிக்கைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இன்னொரு முறை சந்திச்சு நம்ம மக்களுக்கு பிரயோஜனமான ஏதாவது விஷயங்களை பற்றி பேசுவோம். நீங்க வந்தீங்கன்னா ஃபுல் டேவே உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. கண்டிப்பா நம்ம அதை ஒரு நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா நான் உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி இந்த இதுல ஈடுபடணுங்கிறது என்னோட ஆசை. நன்றி சார். நன்றி.